இந்த வருஷத்தில் 2025 வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தேவ சமத்தில் வரும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்தபடினால நம்ம ஆண்டவருக்கு சந்தோஷமாக 3 அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் கிடைக்காத நல்ல ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாக நமக்கு என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கடந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே 1 மணி நேரத்தில் இதை தொடர்ந்து இந்த வாக்கு தத்தத்தை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அல்லேலூயா. என்னென்ன கேட்டோம் யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்கிறதை பார்க்கும். அதற்கு ஒப்பனையாக 2 வசனத்தை நான் நினைவுபடுத்தினேன். மத்தேயு 16வது அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். வாசிக்க சீக்கிரம். இன்னொருத்தர் ஏசாயா 58:12. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனங்களை மையமாய் வைத்து அருமல்லே திறவுகோலை குறித்து நான் 3 காரியம் சொன்னேன். ஒன்று வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கிறோம், இதை திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். ஆண்டவர் தம்முடைய திறவுகோலினாலே நமக்கு நம்முடைய வேலை, தொழில், படிப்பு, வியாபாரங்கள், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் திறந்த வாசலை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அவருடைய கோல் அவர் திறந்திருக்கிறார். அதை குறித்து வெளிப்படுத்தல் 1:18 வாசித்தோம். அந்த திறவுகோலுடைய ரகசியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:18. கொஞ்சம் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும். 18 மறுபடியும். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இப்போ 1:18 வாசிங்க. மத்தேயு 1:18 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. திரும்பவும் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அருமல்லே திறவுகோல் என்று சொன்னால் ஆண்டவர் வந்து அவரை சாவியை ஒரு வேளை கொடுப்பாரோ இந்த வருஷத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அங்கே வாசிக்கிறோம் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான். அது 7ஆம் வசனம் வாசி பாருங்க. வெளிப்படுத்தல் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. போதும். அங்கே என்ன வாசிக்கிறோம்? யாருடைய திறவுகோலா? தாவீதின் திறவுகோல். நான் அன்றைக்கு வேகமாய் போனதுனால ஒருவேளை உங்களுக்கு விளங்கலையோ தெரியல. தாவீதின் வம்சத்தில் தான் ஆண்டவராக இயேசு என்ன செய்தார், பிறந்தார். தாவீதின் வேறானவர். அருமையிலே தாவீதின் குடும்பத்தில் தாவீதுக்கு கிடைத்த அதே கிருபை தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சுக்கிறது,
கிடைத்திருக்கிறது. நான் ஒரு பாடல் கூட பாடுகிறோம். தாவீது கருளின மாகிருபை தாசர நமக்குமே தந்திடுவார் அப்படின்னு சொல்லி. அந்த தாவீதின் வம்சத்தில் வந்தவர், அவர் நமக்கு திறவுகோலாக இருக்கிறார். முதலாவது அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? திறவுகோலாக இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் தான் கீ. அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருப்பது உண்மையானால் அவர் தான் உங்களுக்கு சாவியாக திறவுகோலாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, பலம் உண்டு, பராக்கிரமம் உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை துரத்தலாம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை சுகமாக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அருமலை முடவனை சுகமாக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரத்தை மாற்ற முடியும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்களை மாற்ற முடியும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் மாற்ற உங்களால் முடியும். அல்லேலூயா. இது தேவனால முடியும். அடுத்து தேவ பிள்ளையா இருக்கிற உங்களால் முடியும். அல்லேலூயா. அருமலை ஆண்டவர் இயேசு சொன்னார், மனுஷரால் கூடாதது தேவனால் என்ன செய்யும்? கூடும். அது தேவனால் கூடும் என்கிற வார்த்தையில் அவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் உங்களால் கூடும். இயேசுவான சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், சொல்லுங்க மிச்ச வார்த்தையை தெரிந்தவங்க சத்தமாக சொல்லுங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை பார்க்கலும் பெரிய காரியத்தை செய்வான்னு சொன்னாரா இல்லையா? அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு சத்தமாக இல்லையா? சொல்லுங்களேன். சீசர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ரைட்ஸ், அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் போய் என்ன செய்யுங்க? பிசாசுகளை, பிணியாளிகளை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள், சமாதானத்தை கூறுங்கள், விடுதலையை கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இதை இத்தனை வருஷமும் பல்வேறு விதத்தில் தெரியாமல் புரியாமல் இருந்திருக்கலாம். இந்த வருஷத்தில் அதை குறித்த வெளிப்பாடு. அந்த பேதுருவை குறித்து பார்க்கிறோம். அவன் முதலாவது சீமோனாக இருந்தான். பயப்படுகிறவனாக, ஸ்தம்பிக்கிறவனாக, அருமையிலே ஓடி ஒளிகிறவனாக, இன்னும் சொல்லப்போனால் நிலைவரம் இல்லாதவனாக இருந்தான். அவனை பார்த்து சொன்னார், நீ இனி சீமோன் இல்லை, நீ யாரு? ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அதுக்கு முந்தின பகுதியை வாசிக்கிறோம். அவரை குறித்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டார். கேட்ட பொழுது பல்வேறு விதமான காரியங்களை சொன்னார்கள். அப்போ நீங்கள் என்ன யாரு சொல்கிறீங்க? நீங்கள் என்ன யார் சொல்கிறீங்க? இப்போ இங்கே இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், நீங்கள் என்ன யாரு சொல்கிறீங்க? இயேசுவை பின்பற்றி வந்துட்டீங்களே, கிறிஸ்தவர்களாக வந்துட்டீங்களே, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீங்கன்னா, அவன் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிற கிறிஸ்து, உயிரோடு இருக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி. நீர்தான் மெய்யான தெய்வம், உமை தவிர வேறு ஒரு தெய்வம் இல்லை அப்படிங்கிற வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்த பொழுது அவர் சொன்னார், மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாதாமே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றார், அகால பிறவியான எனக்கு அவர் தரிசனமானால் சொல்ல வார்த்தையின்படி, அருமையிலே நீங்களும் நானும் அந்த ஒரு வெளிப்பாடு, அந்த ஒரு தரிசனம், அந்த ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்டதுனால இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து ஆராதிக்கணும். அவர் வல்லமையுள்ளவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் முதல் வார்த்தையில் படித்தோம் பாருங்க, வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் பிறப்பின் ரகசியத்தை சொன்ன ஏசாயா சொன்னார், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். எல்லா வல்லமைக்கு மேலான வல்லமை உள்ளவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த வெளிப்பாடு இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஆழத்துவமாக வேணும். 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கிற, அவர் உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறார், நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் எதை கொடுத்து என்ன செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுடைய தேவைகள், நாள்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எழுதிட்டு
அதுக்கு மேலே எழுதுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனால் எல்லாம். அந்த சாவி தாவீதின் வம்சத்தாராயிருக்கிற இயேசு உங்களுக்கு எனக்கு திறவுகோலாக வெளிப்பட்டிருக்கிறார், விளங்கியிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த திறவுகோல் வைத்து அவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கார். அதான் நான் ஒன்றாந்தே சொன்னேன், ஒருவேளை தூங்கிட்டீங்க போல இருக்கு. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை என்ன செஞ்சுக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அதான் அந்த ஏசாயா 58:12 பாருங்களேன், அந்த அதிகாரத்தை அங்கே வாசிக்க முடியும். ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். பதிகளா அந்த 7ஆம் வசனத்தை வெளிப்படுத்தல் 3:7 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 3:7 என்ன வாசிக்கிறோம்? பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்க. நன்றாய் பாருங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். இப்ப ஏசாயா 58:12 வாசிங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா. கட்டுவார்கள். அடுத்து தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். ஆமென். நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் அல்லது திறப்பவன் என்று பெயர் பெறுவாய். திறக்கவும் அடைக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்து வரலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை வைத்து அருமையிலே நாம் கடந்த 1ஆம் தேதி உங்களுக்கு சொன்னேன், நோவாவை குறித்து சொன்னேன். நோவாவை பேழைக்குள்ள அனுப்பின ஆண்டவர் என்ன செய்தார்? அடைச்சார். அதே ஆண்டவர் பின்னாடி என்ன செய்தார்? திறந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் வானத்தின் மதகுகளை அவர் என்ன செய்தாராம்? திறந்தார். எதுக்கு திறந்தார்னு சொன்னால், அந்த பொல்லாத ஜனங்களை அழிக்கும்படி கர்த்தர் வானத்தின் மதகுகளை என்ன செய்தார்? திறந்தார். திறந்தவர் இவர்களை பாதுகாக்கும்படி அடைத்து வைத்தார். அதுக்கப்புறமாக இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் சகலவற்றை ஆண்டு அனுபவிக்கவும் பலுகி பெருகி தேவனுடைய சந்ததிகளாய் மாற்றப்படவும் கர்த்தர் அந்த பேழையை என்ன செய்தார்? திறந்தார். திறந்த ஆண்டவர் இன்றைக்கு செய்தி, அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு பொருத்தனை பண்ணினார். எப்படி சொல்லுங்க பாப்போம். இனி ஜலத்தினால நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்கிற ஒரு பொருத்தனையை அல்லது உடன்படிக்கையை ஆண்டவர் அன்றைக்கு செய்தார். என்ன பொறுத்த என்ன செய்தார்? வானவில்லை காமிச்சார். வாசித்து பாருங்களேன் இந்த வசனத்தை மட்டும். ஆதியாகம புத்தகத்தில் 9ஆவது அதிகாரம் 9:13. மேகத்தில் வைத்தேன், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். மாம்சமான யாவுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அடுத்த வசனம். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம வாசித்த சங்கீதத்தில் சங்கீதம் 50:5 ஒரு வசனம் வாசிக்கிறோம், பாருங்களேன். வாசிக்க 50:5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென். ஆண்டவர் மனுஷனோடு கூட ஒரு அடையாளத்தை வைத்து பொருத்தனை அல்லது உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் பல்வேறு விதத்தில் ஏதோ வருஷங்கள் போகிறது, நாட்கள் போகிறது, மாதங்கள் போகிறது,
சூழ்நிலைகள் போகிறது என்று சொல்லி நாம் ஏதோ சங்கீத 90 சொல்கிறது போல ஜனவரி வருகிறது, பிப்ரவரி வருகிறது, மார்ச் வருகிறது, ஏப்ரல் வருகிறது, 1ஆம் தேதி வருகிறது, 8ஆம் தேதி வருகிறது, 15ஆம் தேதி வருகிறது, 20ஆம் தேதி வருகிறது, 30ஆம் தேதி வருகிறது, அடுத்து 1ஆம் தேதி வருகிறது. கவனிங்க, இப்படியே நம்ம ரொட்டீன் லைஃப்பில் போயிட்டுருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை, ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு துவக்கத்தை வைக்கிறார். அவர் வைக்கும் பொழுது ஒரு அடையாளத்தை அல்லது ஒரு பொறுத்தறையை அல்லது ஒரு உடன்படிக்கையை அல்லது ஒரு தீர்மானத்தை தேவன் வைக்கிறார். இங்கு நோவாவோடு கூட அந்த வசனத்தில் வாசித்தோம். 17ஆம் வசனம் நினைக்கிறேன், 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஆமென். நோவாவோடே சொன்னவர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட அவர் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், அதனுடைய சாவியை உன் கையில் கொடுத்துருக்கிறேன். நீ எதை திறப்பாயோ அதை திறக்கப்படும், நீ எதை பூட்டுவாயோ பூட்டப்படும். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆள் தேவையா? உதவிக்கு தேவையா? யாரோ ஒருத்தர் உங்கள் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணுமா? உங்கள் வியாதிக்காக ஜெபம் பண்ணணுமா? உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்காக யார்கிட்டையாவது ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணணுமா? கவனிக்கிறதால தலையை நிமிர்ந்து பாருங்க. யாரிடத்துலையாவது உபவாசங்கிறது ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி சிலர் உபவாசம் இருக்க போவாங்க உபவாச கூடத்துக்கு. இந்த வருஷத்தில் கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே போனால் தீர்ந்துருமா, இங்கே போனால் தீர்ந்துருமா, இங்கே போனால் தீர்ந்துருமா, அங்கே போனால் தீர்ந்துருமா, அவர்கிட்ட ஃபோன் பண்ணால் தீர்ந்துருமா, அவங்ககிட்ட போய் இருந்தால் தீர்ந்துருமா. காசை, பணத்தை, நேரத்தை, காலத்தை செலவழித்து பல இடத்துக்கு போகிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி வந்துருக்கிறார். நம்ம ஊர் உலகத்துக்கு சொல்லுகிறோம் மனுஷனை தேடி வந்த தெய்வம் இயேசுன்னு. ஆனால் விசுவாசியாக இருக்கிற நம்ம 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் யார்கிட்டையாவது போய் நிற்கிறோம். எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணும், நாங்கள் ஒரு வீடு வாங்கணும், நாங்கள் ஒரு வேலைக்கு போகணும், அல்லது எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், விடுதலை வேணும், கடன் பாரம் மாறணும், அது மாறணும், இது மாறணும்னு சொல்லி போயிட்டுருக்குறோம். இந்த வருஷத்தில் முதல்ல நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினது போல நீங்கள் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. எனக்கு ஒரு நல்ல சபை இருக்குது, நல்ல போதகர் இருக்கிறார், நல்ல ஜெபிக்கிற ஒரு ஜெப குழு எங்கள் சபையில் நினச்சிது சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அழுது கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க இங்கே ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுவாங்க, வேறு எங்கேயாவது போய் அல்லையா துதி மேகமேனு கை தட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, எங்கேயும் போகாது. அன்றைக்கி ஏசுலாம் சொன்னார், யாரை பார்க்க போனீங்க? யாரை பார்க்க? கேட்டாரா கேட்கலையா? கேட்டாரா கேட்கலையா? வசனத்துக்கு யாரை பார்க்க போகிறீங்க? இங்கே நடக்கிற எல்லா கூட்டத்துக்கும் முதல்ல ஒழுங்காக வருவேன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனை இருக்குது, புதன்கிழமை பெண்கள் கூட்டம் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை தோறும் பகுதிகளில் வீட்டு கூட்டம் இருக்குது, வெள்ளிக்கிழமை சகோதரமார்கள் கூட்டம் இருக்குது, சனிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்குது, தினந்தோறும் பகலில் ஜெபம் இருக்குது, தினந்தோறும். இது தவிர்த்து ஆலயம் திறந்தே இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் என்ன செய்யலாம்? மற்ற ஆலயங்கள்லாம் குறிப்பிட்ட மணி நேரம் தான் திறப்பாங்க, டக்குன்னு வெளியே போங்கன்னு பூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஆலயம் அப்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்தில் காலையில் 4:30 ஐயா திறந்துடுவார், நைட்டு 10-10:30 தான் என்ன செய்வார்? பூட்டுவார். அந்த 10 மணிக்கு கூட யாராவது ஒருத்தர் ஜோமனை வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஜோமணி முடிக்கிற வரைக்கும் ஆலயம் பூட்டப்படாது. அப்படி நம்முடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக, விருத்திக்காக நம்முடைய ஆலயம் எப்பொழுதும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. போதகர் ஆயத்தமாக இருக்கிற, போதகரமாக ஆயத்தமாக இருக்கிறாங்க. காணாக்குறை மூப்பர்கள், மூப்பத்திகள், லீடர்ஸ், ஜெபிக்கிற ஜெப குழுவினர். யாருக்காக செய்கிறோம்? யாருக்காக? உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்களுடைய ஆத்தும சரீர ஆசீர்வாதத்திற்காக. இங்கே தீராது, எங்கேயும் போய் தீராது. சொல்ல மாட்டேங்கிறீங்க அல்லேலூயா? இல்லை பாஸ்டர், நாங்கள் அந்த வாசல் இந்த வாசல் எல்லா வாசலுக்கு போனோம், அங்கே தீர்ந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஒரு நாள் தீராது. மந்திரவாதி மாதிரி தீர்றது மாதிரி சில மாயஜாலம் பண்ணுவாங்க. உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் திறக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா.
அந்த அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நிறைய பேரை சுகமாக்கலாம், நிறைய பேருக்கு விடுதலை கொடுக்கலாம், நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து, வியாதியிலிருந்து, சஞ்சத்திலிருந்து, தவிப்பிலிருந்து, நாட்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் போய் நின்றுக்கிட்டு எங்கேயாவது வரிசக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நான் பிரசங்கத்துக்கு போகிற இடத்துலலாம் யார் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி வரிசையில் நிற்க விடவே மாட்டேன். என்னை கூப்பிட்டு கூட்டம் எடுத்துகிறாங்க பாருங்கள், ஊழியர் கூட்டமானாலும் சரி, கன்வென்ஷனாலும் சரி, சுவிசேஷ கூட்டமானாலும் சரி, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க விசுவாசிக்கிறவளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை, உரிமையை கர்த்தர் உங்கள் கையில் எங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம போய் எங்கேயாவது நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காரியம் தீரலை, பிரச்சனை தீரலை, மாறலைன்னா உங்களுக்குள்ளே ஏதோ பெசக இருக்குன்னு அர்த்தம், வேறு என்னமும் கிடையாது. ஒருவேளை பாவம் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் சாபம் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் மனுஷ சுபாவத்தில் மாற்றப்படாத குணங்கள் இருக்கலாம், அர்ப்பணிக்காத காரியங்கள் இருக்கலாம், ஒப்பு கொடுக்காத காரியங்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் இருக்கலாம். அதை பாருங்க. அல்லேலூயா. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் வாசல் திறந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம காரியம், ஒரு காரியம் நிறைவேறலை, ஒரு காரியம் நாள்பட்ட பிரச்சனையாக இருக்குன்னா யாரோ காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். நான் அடித்து சொல்லுவேன், அதிகாரமாக சொல்லுவேன். அப்போ நம்மளை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இந்த காரியம் நிறைவேறாமல் இருக்க, கைகூடி வராமல் இருக்க என்னிடத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வசனத்தின்படி கொஞ்சம் அலசி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஆவியானவர் விளங்க பண்ணுவார், வெளிப்பட பண்ணுவார். அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால், நம்முடைய ஆண்டவர் பொருத்தனையின் தேவன். கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காய் வானத்தின் பலகணிகளை என்ன செய்வார்? திறப்பார். நோவாவின் சரித்திரத்தில் முதல்ல வானத்தின் மதகுகள் திறந்தது, பிற்பாடு நோவாவின் பேழை ஆண்டவர் அடைத்தார். அதுக்கப்புறமா 8வது அதிகாரத்தில் நினைவு கொண்டவர் அவரை திறந்து அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் வானத்தின் மதகுகள் திறந்தது அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கல்ல, அழிவுக்கு திறக்கப்பட்டது. எப்போ நீங்கள் ஆதியாகமம் 6 அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. மனுஷனை உண்டாக்குறதுக்காக தேவனுடைய இருதயம் என்ன செய்ததான்? விசனப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு, கர்த்தருடைய காரியத்துக்கு எதிராக இருப்பவானால் அழிக்கும்படி, நிர்மூலமாக்கும்படி, நிஷ்டூரமாக்கும்படி அல்லது சிலரை தடுக்கும்படி தேவன் வாசலை திறக்கிற தேவன். அடுத்து அதே ஆண்டவர் தான் மதங்களை திறந்து அழித்த அதே ஆண்டவர் தான் அதே ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படியாக அந்த நோவா இருந்த பேழையின் கதவை என்ன செய்தார்? அடைத்தார். அதே ஆண்டவர் தான் அவர்கள் பலுகி பெருகி பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கதவை என்ன செய்தார்? திறந்தார். ஒரே ஆண்டவர், ஒரே கீதம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளக்குது? ஒரே ஆண்டவர் தான், ஒரே கீதம். அதுதான் இன்னைக்கு நமக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து தொடர்ந்து வருவீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 22 அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும், ஆதியாகமம் 1 முதல் 18 வரைக்கும் நடந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும் பொழுது ஒரு சரியான ஆண்பிள்ளை கொடுத்தார். கொடுத்தவர் அவனுடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கும்படியாக அவனை கூப்பிட்டு சொன்னார், எப்பா, நான் காண்பிக்கிற மலையில் போய் நீ என்ன செய்யணும்? உன் மகனை ஏக சுதன் என்று பாராமல் என்ன செய்யணும்? அவனை எனக்காக தகன பலியாக செலுத்தணும். நீ அப்படி செலுத்துவையா? செலுத்துன்னு சொன்னார். அந்த பகுதி நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. அப்படி சொல்லும் பொழுது அங்கே அவன் யாரிடத்திலும் யோசனை பண்ணலை, மாமிசத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யலை, யோசனை பண்ணாமல் பலியிட போகிற மகனையும் கூப்பிட்டுக்கிட்டான், வேலைக்காரர்களையும் கூப்பிட்டுக்கிட்டான், விறகுகளை எடுத்துக்கிட்டான், அருவாளை எடுத்துக்கிட்டான், போகிறான். நமக்கு நன்றாய் தெரியும். குறிப்பிட்ட இடத்துல போகும்பொழுது வேலைக்காரர்களையும் கழுதை நினைச்சுதான் நிறுத்தி விட்டான்.
அதுக்கப்புறமாய் தன் மகனை கூப்பிட்டுட்டு விறகு கட்டை அவன் மேலே ஏற்றி அருவாளோடு போகிறான். அங்கு கேட்கப்படுகிறது கேள்வி, எப்பா விறகு இருக்கிறது, நீ இருக்க, நான் இருக்கிறேன், பலிபிட ஒருவேளை நம்ம 2 பேரும் சேர்ந்து செப்பரேட்டு கட்டிடலாம், விறகு அடிக்கலாம், பலி எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் தீர்மானித்த காரியத்தின் அந்த பிரதிபலிப்பை அவர் சொன்னான். அதை யார் பார்த்துக்கொள்வா? தேவன் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னான். நீ அதில் 11ஆம் வசனம் முதல் வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். அங்கே இந்த சம்பவம்லாம் நான் விளக்கி சொன்ன சமயமாயிடும். ஆபிரகாம் ஈசாக்கை தான் பலியிடும்படியாக பலிபீடத்தில் கட்டைகளை அடிக்கிட்டு அவனை கூப்பிட்டு சொல்லியிருப்பான். என்னுடைய கணிப்பு, என்னுடைய யுக்திப்படி நான் சொல்கிறேன். வேதத்தில் சொல்லியிருக்குது, இல்லை வேத பண்டிதர் சொன்னாங்க, ஆவியான வெளிப்படுத்தினாலாம் நான் சொல்லலை. அவன் 100 வயசு ஆள், இவன் சரியான வாலிபை, இவனை கட்டி மேலே கடத்த பலன் இல்லாத சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். நான் சொல்கிறபடி அவர் சொல்லிப்பான், ஈசாக்கு பலிபிடம் ரெடி ஆச்சு, கட்டைகளை அடிக்காச்சு, நீ என்ன செய், அதில் ஏறி படுத்துக்கப்பா, ஒன்று தான் பலி செலுத்த போகிறேன் சொல்லியிருப்பான். அது என்னுடைய, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், என்னுடைய கணிப்பின்படி சொல்கிறேன். அவனும் ஆபிரகாம் நேற்றைக்கு நடந்த இந்த ஊழியர் செய்கிறவுடைய கூட்டத்தில் நான் சொன்ன ஒரு காரியம், உங்களை உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, உங்கள் விசுவாசத்தை பார்ப்பாங்க, உங்களுடைய நம்பிக்கையை பார்ப்பாங்க, உங்களுடைய ஜெபத்தை பார்ப்பாங்க, உங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்க. நீங்கள் பிரசங்கிக்காமலே உங்கள் பிள்ளை பேர பேத்தி கர்த்தருக்குள்ளே சரியாக உங்களை போல உங்களை விட மேலே நடத்தப்படுவாங்க. நீங்கள் தாமதமாக வந்தீங்கன்னா அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க, திருத்த முடியாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆபிரகாம் தன்னை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடினால ஈசாக்கு மறுவார்த்தை சொல்லாமல் என்ன செய்தான், படுத்துக்கொண்டான். எப்பா பலி செலுத்துங்க, ஏன்னா அவன் முன்னாடியே கேட்டான் எங்கே பலி. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் தகப்பன், என்ன சொன்னார், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார் பாட்டு சொன்னார். அதே விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட மகன் நிச்சயமாய் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவன் கடத்தப்படுகிறான். அப்பதான் வாசிக்கிறோம் அருமையில இந்த 10வது வசனத்துல, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், போதும் கை அங்க என்ன செய்றோம், என்ன பார்க்கிறோம், பின்பு தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தோம், அருவாள் எடுத்தோம், பாவலா பண்ணல. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு அடுத்த வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து, இப்போ வானம் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலியோ கூட காணல. யாருக்கு திறத, எங்களுக்கு என்ன, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு திறந்துச்சு, இன்னைக்கு எங்களுக்கு எங்க திறக்குது. அல்லேலூயா. அங்க வாசிக்கிறேன், எங்க இருந்து, வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமே ஆபிரகாமே. இப்போ இந்த இடத்துல நான் எதை சுட்டி காண்பிக்கிறேன், உங்களுக்காக வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் ஆபிரகாமை போல தன் ஏக சுதன் என்று பாராமல், அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசித்து பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்போ உங்களுக்காக வாசல் திறக்கப்பட வேண்டுமானால் இந்த 12ஆம் வசனத்தின்படி நம்ம காரியம் இருக்கணும். நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய அர்ப்பணிப்பு, ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம் அப்படி இருக்கணும். அருமையிலே, இவன் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தூதன் சத்தப்படாமல் தான் சதக்குன்னு நினைச்சிருப்பான், வெட்டியிருப்பான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அவன் இருதயத்திலே பலி செலுத்தி விட்டான் என்று சொல்லி, பாவலா பண்ணவில்லை.
நடிக்கவில்லை, அல்லது பச்சோந்தி மாதிரி நேரத்துக்கு நேரம் நிறங்காட்டவில்லை. பார்க்கிறோம், கத்தி கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். வானம் திறக்கப்பட்டது. யாருக்காக? ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஈசாக்கை தேவன் தம்முடைய நாம மகிமைக்கென்று உயிர்ப்பிக்கும்படியாக. இவன் மரித்தான், உயிர்த்தான். அவனை திரும்பவும் ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் வானத்தை என்ன செய்தார்? திறந்தார். எப்போ திறக்கப்படுதுன்னா அந்த 12ஆம் வசனம், அவர் பிள்ளையாண்டல் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை ஏக புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல். அடுத்து பார்க்கிறோம், எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால். இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நமக்காக ஒரு திறந்த வாசல், ஒரு வானத்தின் வாசல் உருவானா நமக்குன்னு சிலதை பிரியமாக வச்சுருப்போம். சில சுபாவங்களே நமக்குன்னு பிரியமாக இருக்கும், சில குணங்களே நமக்குன்னு வச்சுருப்போம், அல்லது சில பணத்தை, சில பொருளை, சில ஆஸ்தியை, சில காரியத்தை எனக்கு எனக்கு என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்துக்கு இதுதான் அப்படின்னு வச்சிருப்போம். அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது ஏக சுதன். அங்கே வாசிக்கிறோம், நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. உன் புத்திரன், ஏன் பிள்ளை, ஏன் காரியம், ஏன் நான் அப்படின்னு அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறவன், இதோ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தது போல அவருடைய சாயலிலே நான் பிழைத்திருக்கிறேன். 5:24 வாசிக்கிறோம், கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசைகளில் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை ஒதுக்காம வைத்துக்கொள்ளாம இது தேவனுக்கு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுக வேண்டிய என்ன செஞ்சிருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களோடு கூட தான் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறாரு, உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை தருகிறார். பொருத்தனையின் தேவன் அவர்களோடு கூட தான் பொருத்தனையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கீழே வாசிக்கிற பாருங்க, 17 வசனம், அது 16, 17 வாசிங்களேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் அல்லேலூயா. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டது, என் பேரில் என்ன செய்தேன், ஆணையிட்டேன். கர்த்தர் ஆணையிடுகிற தேவன், உங்களோடு கூட உடன்படிக்கை அல்லது பொருத்தனை பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அங்கே என்ன வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த 2 வசனத்தில் எத்தனை ஆசீர்வாதம் இருக்குன்னு யாராவது கவுண்ட் பண்ணீங்களா? முதலாவது பார்க்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இரண்டாவது பார்க்கிறோம், வானத்தின் நட்சத்திரங்களை போல. மூன்றாவது பார்க்கிறோம், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவாராம். முதலாவது ஆசீர்வதிப்பார், இரண்டாவது நினைச்சுவாரு பெருக பண்ணுவார், நட்சத்திரங்களைப் போல, கடலின் மணல் தூளை போல. மூன்றாவது, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
இன்றைக்கி நிறைய பேர் எதிராளியை குறித்து பயந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வாசல் சொல்லப்பட்டிருக்குங்க, சத்துருக்களின் வாசலை என்ன செய்வீங்களா? சுதந்தரித்துக் கொள்ளுவார். யாரு யாரு? கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, சரியாய் உங்களுக்குரிய உங்கள் புத்திரன் என்றும் உங்களுக்குரியதுன்னு பாராமல் ஏகசுதன் எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு பிள்ளைகளை கொடுங்கன்னு யோசிப்பாங்க. ஒரே பிள்ளை தான் இருக்குது, அதையும் ஊழியத்துக்கு கொடுத்துட்டா நாங்கள் என்ன செய்கிறது அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். உன் புத்திரன் என்று ஏகசுதன் என்று பாராமல் அவனை எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடியால் நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அடுத்து என்ன சொல்றாரு? பெருகவே பெருக பண்ணுவேன். மூன்றாவது, உன் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்வாயாம்? எத்தனை பேர் சுதந்திரிக்க போறீங்க? பாஸ்டர், அப்படியே மலை போல வந்துக்கிட்டு இருக்கான், வெள்ளம் போல வந்துக்கிட்டு இருக்கான் சத்துரு. எப்படி நம்ம போய் அவன் வாசலை சுதந்திரிக்க முடியும்? வேற சொல்லுங்கள், சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் யாரை வச்சு? என்னைய வச்சு தான், உங்களை வச்சு தான். சத்தமாக கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோமே. 2 கையை தட்டி சத்தமாக வாயை திறந்து அல்லேலூயா. வாசலை திறப்பார்னா சத்துருக்களுடைய வாசலை நீங்கள் சுதந்திரிக்கும்படி. பிரைஸ் தி லார்ட். நான் சாட்சியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கோம், அதனால தான் நான் அதில் அப்படியே விடாப்பிடியாக நிற்கிறேன். அது நம்மளாக அந்த பள்ளிக்கூடத்தை அந்த பள்ளிக்கூடத்தை வச்சுருந்த ஒரு அம்மா, நான் போய் ஒரு நாள் கொஞ்சம் 20 பிள்ளைகளோ 15 பிள்ளைகளோ இருக்கும் பொழுது கேட்டேன், சிஸ்டர் நாங்கள் இந்த கிறிஸ்துவர்களாக இருக்கனால எங்களுக்கு இந்த சமூக சேவையில் ஒரு பங்கு இருக்குது, அதனால் நாங்கள் நடத்துவோம். அவங்க சொன்னாங்க, நான் அதை யாருக்காவது கொடுத்தாலும் கொடுப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சய மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அப்படி சொன்னது மாத்திரமில்லை, அந்த நாள்லேருந்து அவங்க எங்களுக்கு விரோதமாகவே பல காரியம் அப்போ தட்டி அடிச்சுப்போம், தகர அடிச்சுப்போம், என்னென்னமோ பண்ணியிருப்போம். அப்போ இந்த அவங்கள வச்சு எத்தனை காரியங்கள் எதிராக பண்ணமோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் விட்டுட்டேன், அதை கேட்டதோடு விட்டுட்டேன். நீண்ட காலம் கழிச்சு, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் உங்களை பார்க்கணுன்னு சொன்னார், வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போனப்பட அது சம்பவத்தை கதையாக சொன்னால் அதனுடைய காரியத்தை சொன்னால் ரொம்ப நேரங்கள் ஆகும். அப்போ சொன்ன வார்த்தை, இந்த பள்ளிக்கூடத்தை இந்த ஊரில் நடத்த யாராலும் முடியாது, உங்களை கொண்டு தான் முடியும். வேறு யாரும் இந்த கேம்பஸில் இந்த பக்கத்தில் நிற்கவே முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் சாக்கடை மாதிரி கிடக்கும், அசிங்கமாக ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. அப்போ அன்றைக்கி தோத்திரம் பண்ணிவிட்டு வந்துட்டு, இல்லைக்கா இப்போது எடுத்து நடத்துகிற அளவுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, சக்தியிலன்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜெபித்த பிற்பாடு தேவன் அதற்கான வாய்ப்பை உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தின்படி அந்த வாசலை சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் என்ன செய்தார்? இது எனக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்துக்கு மாத்திரமல்ல. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேம்பஸில் அவங்க நினச்சபடி இன்னொரு நமக்கு எதிரான ஒரு மனுஷன்ட்ட கொடுத்துட்டாங்கன்னு அப்படி பார்த்தாங்க. நிறைய பேர்கிட்ட போய் கேட்டாங்க, இங்கே சிலர் குரூப்பெல்லாம் போய் நீங்கள் நடத்துக்க நாங்கள் நடத்துக்க, ஒருவரும் முடியாதுட்டாங்க. கடைசி நம்ம கையில் கொடுத்தாங்க. அப்படி யாராகிலும் ஒருத்தர் அந்த இடத்துல உட்கார்ந்தா இன்றைக்கி நம்ம இவ்வளோ சுதந்திரமாக நினைச்ச முடியாது. சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாம். அப்போ தேவன் அவருக்கு உண்மையாய் அர்ப்பணித்தோன்னா ஒப்பு கொடுத்த ஏக சுதன் என்று பாராமல், உன் புத்திரன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால நான் உன்னை, நீ இப்படி தேவனுக்கு பயப்படுன்னு சொல்லி அறிந்திருக்கேன்னு சொன்னவர் இங்கே சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன். அடுத்து மூன்றாவது என்ன காரியம்? சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அடுத்து சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். அல்லேலூயா. 4வது ஆசீர்வாதம். இப்போ நம்ம பார்க்கணும், நமக்காக வாசலை திறக்கிறவர் எப்போ திறக்கிறாரு? எனக்குன்னு இருக்கிறத எனக்குன்னு நான் பாராம, என் புத்திரன் என்று பாராமல், ஏக சுதனின் அந்த ஈசாக்கை தவிர வேற ஆள் கிடையாது. இருக்காங்களா? அவ்வளோதான். அவனை தகன பலியாக செலுத்திட்டா முடிஞ்சிச்சு சாப்டர்.
சந்ததியே கிடையாது. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் 12ஆம் அதிகாரத்தில். அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் ஒரு காரியத்தை சொன்னபடி நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். அப்போ அவர் சொன்னவர் கொடுத்தவர் தகன பலியாடும்படி சொன்னார். இங்கே காரியம் மாமிசத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், இன்னும் நான் நீங்கள் விலகிற பாரு சொல்கிறேன், நம்ம ஞானத்தின்படி, நம்ம அறிவின்படி, நம்ம உலக ஆலோசனைப்படி சிந்து சொல்ல கர்த்தருக்காக எதையும் எப்போவும் நினைச்ச முடியாது. சொல்லுங்க, எதையும் எப்போவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறானா அவர் சொல்லுகிறபடி, அது அங்கே சொல்லிருக்குது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே, அங்கே சொன்னார் உன் புத்திரன் ஏக சுதனு பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே. இப்போ இந்த காரியம் நமக்குள்ள இருக்குமானா கர்த்தர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. அப்போ தான் வாசலை திறக்கும் போது அவன் பார்க்கிறான். வானத்தின் வாசல் திறக்கப்பட்டதுங்க. யாருக்கு? ஆபிரகாமுக்கு திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் சொன்னார் 4 ஆசீர்வாதம் சொல்லுகிறேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருகப்படுவேன், சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக்கொள்ள. அதை எப்படி ஆகும்னு நீங்கள் நினைப்பீங்க. 4வது காரியம் சொன்னார், உனக்குள்ள பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ரசிக்கப்படும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அப்படிப்பட்டவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தா கர்த்தர் வாசலை திறக்கிற தேவன். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு தெரிந்த நல்ல அருமையான அந்த யாக்கோபு. இது யாக்கோபு, அருமையுள்ள யாக்கோபை குறித்து நன்றாய் தெரியும், நமக்கு தெளிவாக தெரியும். சரித்திரங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தகப்பனை ஏமாற்றினான், சகோதரனை ஏமாற்றினான், அருமையுள்ள கடைசி மாமனை ஏமாத்துறான். அதுக்கு முந்தி நடந்த சம்பவம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன நடக்குது? தாயுடைய பேச்சை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? வருகிறான். வனாந்தரத்தில் அருமையிலே வருகிறான். பொழுது அடைந்து விடுகிறது. அடைந்து விடுகிற நேரத்தில் என்ன செய்கிறான்? அங்கே அதுக்கப்புறம் போக முடியலை. இந்த இடத்துல தான் ஒரு இக்கட்டை அவன் சந்திக்கிறான். இருட்டாயிற்று. அடுத்து தூரமாய் பிரயாணம், மாமன் வீட்டை பார்த்து பிரயாணம் பண்ண முடியாது. பின்னாடி ஏசா வந்துடுவானோ, கொன்று போடுவானோ என்கிற பயம் அவனுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் யாத்திராம புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை சொன்னேன். பார்வோன், பார்வுடைய சேனை, பார்வுடைய ரதங்கள், பார்வுடைய காரியங்கள், முன்னாடி செங்கடல், வானலாவிய மலைகள், ஒன்று பண்ண முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி யாக்கோபுடைய காரியம். ஏசா கொலை பண்ணிடுவான், கண்டா வெட்டி விடுவான். பயங்கரமான சூழ்நிலை. அவன் அவ்வளவு உக்கர கோபமாக இருக்கிறான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டான். என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் என்ன செய்தான்? ஏமாற்றி வாங்கிட்டான். அவனை கண்டா விட மாட்டேன், கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் எழுப்பி வருகிறான். அம்மா அழகாக தந்திரமாய் சொல்லி மாமன் வீட்டுக்கு ஓடி போய், அங்கே பொண்ணுகள்லாம் இருக்குது, ஆடு மாடு இருக்குது, நீ அங்கே போய் பழச்சிக்கலாம் அப்படி சொல்லி அதை ஈசாக்கும் கூட சொல்லி அனுப்புகிறார், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி. ஆனால் ஈசாக்கு ஆசீர்வாதத்தை சொல்லி ஏசான்னு நினச்சி சொல்லிடுறார். ஆனால் தன் தாயினுடைய காரியங்களை நினைத்து அவன் வருகிறான். இப்போது இந்த சம்பவம் நமக்கு கொஞ்சம் தெரியும். ஒருவேளை நாமும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இப்பேற்பட்ட சூழலில் ஒருவேளை இருந்தால் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். அல்லேலூயா. சகோதரனுடைய அருமையிலே உக்கர கோபம், அடுத்து வனாந்தரம், இருட்டு, அடுத்து அடியெடுத்து வைத்து சந்தோஷமாக சமாதானமாக போக முடியாத இக்கட்டான நேரம், சஞ்சலம், தவிப்பு, வேதனை, இருள், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நன்றாய் சொல்ல போனால் இந்த நிலைமையில் வேறு வழியே இல்லாமல் அந்த வனாந்தரத்தில் என்ன செய்கிறான்?
ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வச்சு படுத்துக்கிறான். படுத்து இவ்வளவு சூழ்நிலையில் சில ஆட்கள் அப்படி இருப்பாங்க. என்னதான் வந்தாலும் அவங்க காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க. சாப்பிட்றதில், தூங்குறதில், சில காரியத்தில். என்னதான் சவுண்டை கொடுத்து 9 மணிக்கு வாங்க, 9:30க்கு வாங்க அப்படி சொன்னாலும் அவங்க நாங்கள் வர்ற நேரத்துக்கு தான் என்ன செய்வோம் நாங்கள் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஒரு வசனம் இருக்குது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில், அருமையிலே 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 13:23. எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புலிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் சில ஆட்கள் மாறவே மாட்டாங்க, மாற்றவே முடியாது, இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள பற்றி அந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க, ஒன்றும் வழியில். அதை மாதிரி இவன் என்ன செய்தான்? ஒரு பக்கம் பயம், திகில், கலக்கல். கல் எடுத்து வச்சவன் என்ன செஞ்சிட்டான்? நல்லா அயர்ந்து தூங்கிட்டான். ஆனால் அங்கே வேத வியாக்கியானர்களும் வேத பண்டிதர்களும் சொல்கிறாங்க, அன்றைக்கு ஆதாமைக்கு அயர்ந்தரித்திரை வரப்பண்ணின ஆண்டவர் யாக்கோபுக்கு அவர் தான் செய்தார்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அவனை நேசித்தபடினால அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்ததான். என்ன ஆசை? நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆசை யாக்கோபுக்குள்ளே இருந்துச்சு. என்ன ஆசை? நம்ம எல்லாருக்குள்ளே என்ன ஆசை இருக்குது? நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். 24 இருந்தது மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது. 24 ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பேன்னா இந்த வருஷம் சொல்லுங்க, ஏப்பா சாலம் சொல்லு 50 லட்சமா? அல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய ஆர்வம் உண்மைதான் எல்லாருக்குள்ளும். ஏன்? நம்மளை உண்டாக்கின ஆண்டவருடைய ஆசையும் அதுதான். ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளை உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். என்னாம புஸ்தகத்தில் வருகிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்போ நோவாவை பார்த்தோம். நோவா 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் நினைத்தவர் வாசலை திறந்தவர் 9ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து பலுகி பெருகி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. யார் தரித்திரத்தில் இருக்கணும், வறுமையில் இருக்கணும், வியாதியில் இருக்கணும், சஞ்சலத்தில் தவிப்பில் இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம் கிடையாது, பிசாசுடைய விருப்பம் தான் அது. நீங்கள் என்னாலும் கஷ்டப்படணும், என்னாலும் வறுமையில் இருக்கணும், என்னாலும் பிரச்சனை இருக்கணும், என்னாலும் அப்படின்னு. ஆண்டவருடைய விருப்பம் அதல்ல. அவரை போல ஆசீர்வதிக்கப்பட்டவளாக நீங்கள் இருக்கணும். அப்படி தேவன் விரும்பினபடினாலே இவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வரப்படினார். அங்கே ஒரு பெரிய ஏணி, அது வானத்துக்கு பூமிக்கும். மேல் நுனி எங்கே இருக்குது? கீழ் நுனி எங்கே இருக்குது? தரையில் இருக்கு. அவன் அந்த சொப்பனத்தை காண்கிறான், அங்கேயும் வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அருமையிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான காரியத்தை பார்க்கிறான். அந்த ஏணியின் உச்சியிலே யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். ஏணியின் உச்சியில் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். இருங்க, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அங்கே 15ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனோடு பேசுகிற 14-15 வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. 12-13 கொஞ்சம் வாசிங்களேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். போதும். இப்போ பார்க்கிறோம், இப்போ வானம் திறக்கப்படுகிறது. அவனுக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை கொடுத்து கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்கிறாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதை 14-15 வாசிக்கிறோம்.
15 என்ன சொல்லுகிறது? நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இது கர்த்தர் பொருத்தனையாக உடன்படிக்கையாக யாக்கோபோடு கூட. யாக்கோபு ஏமாற்றி ஆசீர்வதிக்கப்பட வேணும். இங்கே என்ன சொல்றேன்னா, மாமிசத்தின்படி மனுஷியத்தின்படி குறுக்கு வழியின்படி பல்வேறு விதத்தில் எப்படியாவது துரிதமாய் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிற இந்த யாக்கோபை கர்த்தர் சந்திக்கிறார். அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவனோடு கூட பேசுகிறார். ஏணி உச்சிலே கர்த்தர் வானத்தை பார்க்கிறான். வானம் திறக்கப்படுது, அங்கே கர்த்தர் இருக்கிறார். அப்போ கர்த்தர் இவனோடு பேசுகிறார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை காத்து நீ இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் அளவோ நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான் பாருங்க, யாக்கோபு அப்புறம் நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் அப்படி சொல்லி 17ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்கிறான். 17 வாசிங்க. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆமென். அல்லேலூயா. இப்போ வானத்தின் வாசல் எங்கேயாவது அந்த வாசல் இந்த வாசல் நம்பி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஓடி போயிடாதுங்க. பரலோக வாசல், பூலோக வாசல், திறப்பின் வாசல், அடைப்பின் வாசல், விடுதலையின் வாசல், அந்த வாசல் இந்த வாசல்லாம் போயிடக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு தரிசனமாவார், உங்களோட பேசுவார். அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்குது, தேவனுடைய வீடு அல்லாமல் நீங்கள் தான் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. வேற அல்ல, கர்த்தர் மெய்யாகவே இருக்கிறார். அதுக்கு முந்தின வருஷம் சொல்கிறான், நித்திரை தெளிந்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இதை நான் அறியாதிருந்தேன். ஆண்டவர் உங்களுக்குள்ள உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய வீடாக இருக்கிறீங்க. உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். அவர் சொன்னதை செய்வதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களுடைய போக்கில் வரத்தில் உங்களுடைய சகல காரியத்திலும் இந்த வருஷத்தில் என்னென்ன காரியங்கள் சிந்தித்திருக்கிறீர்களோ செயல்படுகிறீர்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட இருந்து நான் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, உன் சந்ததி பூமியின் துளை போல இருக்கும், மேற்கையை கிழக்கையை வடக்கையை தெற்கையை பரம்புவாய். எத்தனை பேர் அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிற வார்த்தையின் மறுபக்கம் தான் இந்த வசனம், 14ஆம் வசனம். அல்லேலூயா. எனக்கு பர்சனலாக கர்த்தர் கொடுத்த வாக்கு இன்னைக்கு சொல்ல நினைத்த சமயம் இல்லை. அதனால் ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அதே மாதிரி செய்தார். இவன் இவங்க வானத்தின் வாசல் சொல்லிட்டான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், அதிகாலையில் எழும்புனான். எழும்பி கல்லை என்ன செஞ்சான், நிறுத்தி அதுக்கு மேலே எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்திற்கு என்ன பண்ணிட்டான், பெத்தேல். முன்னாடி அது லூசுன்னு இருந்துச்சு. பெத்தேல்னா தேவனுடைய வீடு. அல்லேலூயா. வானத்தின் வாசல். அப்போ அந்த பேரை வச்சுட்டு அடுத்து இவன் பொருத்தனை பண்ணான். இவ்வளோ நேரமும் கர்த்தர் செய்த உடன்படிக்கை பொருத்தனை குறித்து சொன்னேன். இப்போ இவன் சொல்றான் பாருங்க, வாசு பாருங்க 20ஆம் வசனம் முதல். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். ஆமென். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவன் பொருத்தனை பண்ணான். இதுவரைக்கும் 2 சம்பவத்தில் கர்த்தர் செய்த உடன்படிக்கை பொருத்தனையை அவர் அதன்படியே செய்தார், ஆபிரகாமோடும் யாக்கோபோடும். இப்போ யாக்கோபு பொருத்தனை பண்ணுறான். என்ன சொல்கிறான், அவர் சொன்னார் பாருங்க, 15ஆம் வசனத்தில் சொன்னார். அதவே அவன் திரும்ப சொல்கிறான். என்ன வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் உன் கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னார். உண்ண
ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். முதல்ல கர்த்தர் 15ஆம் வசனம் சொன்னார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை பாதுகாத்து நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருப்பேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை நினைச்சு மாட்டேன், கைவிட மாட்டேன். இவன் அதை ரிப்பீட் பண்ணுறான். அவர் எனக்கு இப்படிலாம் செஞ்சா பொருத்தனை பண்ணா, எத்தனை காரியம் சொல்லி பொருத்தனை பண்ணுறான் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இது நிறைய பேர் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, இயேசுநாதர் எனக்கு இந்த பிரச்சனையில மாத்திட்டாருனா, இந்த வியாதியை தீர்த்துட்டாருனா, இந்த காரியத்தை தீர்த்துட்டாருனா, அவரை தவிர எனக்கு யாருமே என்ன இல்லையே, தெய்வமே கிடையாது. அவர் தான். கஷ்டப்பட்டுட்டு குழந்தையே இருக்காது, திருமணமே நடந்திருக்காது, வேலையே கிடைச்சிக்காது, படிப்பில் சரியாக இருக்காது, தொழில் சரியாக இருக்காது. அப்போது எல்லா கூட்டத்துக்கு வந்து இந்த பொறுத்தனை படிப்போம், அவர் என் தேவனாக இருப்பார். அப்புறம் மூடிட்டீங்களா? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி 3 காரியம் சொல்லி பொறுத்தனை பண்ணான். ஆனால் இன்றைக்கு நான் இதோடு கூட நிறுத்துகிறேன். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை அவர் உடன்படிக்கை பண்ணினபடியே நம்மை ரட்சித்து விடுவித்து ஆசீர்வதித்து கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 2 விசேஷத்த காரியம். ஒன்று தேவனுக்கு பயப்படுற காரியம், 2வது தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம். அடுத்து அவன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்று பாராமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். அதனால கர்த்தர் அவனோடு கூட பேசினார், உடன்பட்டார், உடன்படிக்கை பண்ணினார். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருகப்படுவேன், சத்துருக்கள் வாசங்களை நினைச்சுவாய், சுதந்திரித்துக் கொள்வாய், உனக்குள்ள பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அதே காரியம் யாக்கோபுட்டு வரும் பொழுது கர்த்தர் அப்படி அவனுக்கு தரிசனமாக தூரம் போய் சாதாரணமாக மாம்சத்தின்படி குறுக்கு வழியில் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லுகிற, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவனை மறுபடியும் கர்த்தர் தரிசனம் கொடுத்து அவனோடு கூட பேசி அவனுக்காய் வானத்தை திறந்து தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குமான ஒரு காட்சியை காண்பித்து அங்கே வானத்தின் உச்சியில், அந்த ஏணியின் உச்சியிலிருந்து கர்த்தர் அவனோடு பேசினார். பார்க்கும் 14-15 வசனத்தில் பேசின ஆண்டவர் அவர் சொன்னபடியே அவனுக்கு செய்தார். அப்போதான் இவன் நித்திரை தெளிந்து பயந்து, இது தேவனுடைய வீடு, கர்த்தர் இங்கே வாசமாக இருக்கிறார், இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு வரைக்கும் வந்திருப்போம். அதுக்கப்புறமாக அவன் பொருத்தனை பண்ணினான். என்ன பொருத்தனை பண்ணா? தேவரீர் எனக்கு ஆண்டவர் தான் எனக்கு தெய்வம், அவரை தவிர யாரும் எனக்கு முக்கியம் இல்லை. ஆரம்ப நாட்களில் அப்புறம் கொஞ்சம் விடுதலை கிடைச்சி ஆசீர்வாதிச்சு கொஞ்சம் பணம் காசு வந்து வீடு வாசல் வாங்கி திருமண காரியம் முடிஞ்சு அல்லது வேலை தொழில் எல்லாம் முன்னேறினோடனே கொஞ்சம் அப்படி காலரை தூக்கி விட்டு இதெல்லாம் ஆண்டவர் தான், ஆனாலும் நான் கஷ்டப்படாமலாம் வந்துச்சு, இதெல்லாம் எனக்குரியது அப்படின்னு இப்படிப்பட்ட நிலைமையில சிலர் மாறி விடுவோம். இப்போ நான் இங்கே நிறுத்துகிறேன். உங்களுடைய பொருத்தனை எப்படி இருக்கிறது? முழங்கால் பண்ணிடுவோம், முழங்கால் பண்ணிடுவோம். அவர் சொன்னபடி செய்கிற தேவன், நிறைவேற்றுகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இது அருமையான செய்திக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்.